வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு 10th தமிழ் இயல் 2ல் உள்ள மிக மிக முக்கியமான நெடுவினா அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. இந்த கொஸ்டின் வந்து மிக மிக முக்கியமான நெடுவினா. லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல நிறைய தடவை வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நல்லா வந்து படிச்சுக்குங்க. நோட்ஸ் வேணுன்றவங்க வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாக்வாதின் எஜுகேஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேகமே வா அப்படின்ற ஹெட்டிங்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தினா என்னது? கார்காலம் என்னது? மழைக்காலம். மழைக்காலத்துல என்னென்னலாம் நடக்கும்ன்ற நிகழ்வுகளை வந்து விவரிச்சு வந்து எழுதியிருக்காங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் பேரால வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேகத்தையும் நம்மளோட திருமாலையும் வந்து கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு வந்து இதுல வந்து வருணனையா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. இந்த உலகத்தை வந்து அகன்றனா மிக பெரிய இந்த உலகத்தை வந்து வளைத்து வந்து நமக்கு வந்து மழை வந்து பெரிய மழையாக வந்து பொழிகிறது இந்த மேகம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வலம்புரிச்சங்கு கையில் கொண்ட திருமால். வலம்புரிச்சங்கன்னா சங்கு சக்கரம். பெருமாள் கையில என்ன இருக்குன்னா வந்து சங்கு சக்கரம். அதுதான் சொல்றாங்க. வலம்புரி சங்கு கையில் கொண்ட திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர் வார்த்து தரும்பொழுது மண்ணுக்கும் மின்னுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மழைமேகம். அப்படின்னா இதுல வந்து ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. மாவலி மன்னன் என்ற ஒரு மன்னன் வந்து இருக்கான். அவனுக்கு வந்து எல்லாம் இருக்குன்ற திமிரால வந்து செருக்கால மற்ற எல்லாரையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறான். அதை அறிஞ்ச வந்து திருமால் வந்து ஒரு குறுகிய வடிவம், வாமன வடிவம் எடுத்துக்கிட்டு மாவலி மன்னன் கிட்ட வந்து போய் நிக்கிறான். மன்னா, எனக்கு வந்து ஒரு 3 அடி நிலத்தை மட்டும் கூட, நீதான் ரொம்ப மிகப்பெரிய ஆளாச்சு அப்படின்னு கேட்கறான். மாவலி மன்னன் வந்து நான் தரேன்னு சொல்லிட்டு நீரை வந்து தெளிக்கிறான். தெளிக்கும் பொழுது திருமால் வந்து மிகப்பெரிய உருவம், மண்ணுக்கும் விண்ணுக்குமாக மிகப்பெரிய உருவம் எடுத்து வந்து மாவலி மன்னன் முன்னாடி வந்து நிக்கிறான். மாவலி மன்னன் வந்து உடனே அவனோட திமிரெல்லாம் வந்து அடங்கி திருமால் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறான். அப்போ வந்து அவர் எப்படி பெரிய உருவம் வந்து எடுத்து நின்னாரோ, இந்த மண்ணுக்கும் விண்ணுக்குமாக மிகப்பெரிய உருவம் வந்து எடுத்து வந்து பெருமாள் வந்து நிக்கிறாரு. அது போலதான் எப்படி நிக்குதா மேகம் எடுத்து பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்கிறது போல இந்த மழை மேகமும் வந்து மிகப்பெரிய வந்து உருவம் வந்து எடுத்து நிற்குது அப்படின்னு சொல்றாங்க. திருமாலையும் இந்த மேகத்தையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்றாங்க. அந்த மேகம் வந்து என்ன பண்ணுதான், ஒலிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு, இந்த கடல்ல இருக்கிற அந்த குளிர்ந்த நீரெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு மிக பெரிய தோற்றம் கொண்டு மிக வளமாக எழுந்து மழையை வந்து சூழ்ந்து விரைந்த ரொம்ப வேகமா வந்து நமக்கு வந்து பெரிய மழையாக வந்து பொழிகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுலதான் அதான் சொல்றாங்க, மேகத்தையும் இந்த பெருமாளையும் கம்பேர் பண்ணி அந்த மேகம் வந்து எப்படி பெரிய மழை பொழியுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இந்த பேரால. அடுத்தது மாலை பொழுது. கார்காலத்துல மாலை பொழுதுனா எப்படி இருக்கும்? கார்காலம் மழை காலத்துல சாயந்தர டைம்ல ஆனா ஒரே மழை பெய்ய சொல்ல நமக்கு கொஞ்சம் சங்கடமா வந்து இருக்கும். அதனால என்ன சொல்றாங்கன்னா வந்து துன்பத்தை செய்கின்ற மாலை பொழுதில்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. அதனால துன்பத்தை செய்கின்ற மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர் பாக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாழியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். அப்படின்னா அந்த மாலை பொழுதுல துன்பத்தை செய்கின்ற இந்த மாலை பொழுதுல முதுமையான பெண்கள், வயசான பெண்கள்லாம் எல்லாம் வந்து ஊர் பாக்கம் வந்து போறாங்க. ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு கோவிலுக்கு வந்து போறாங்க. எதுக்காக போறாங்கன்னா வந்து இதுல வந்து ஒரு குட்டியில உள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா ஒரு தலைவனும் தலைவியும் இருக்காங்க. தலைவன் வந்து அவனோட வேலைக்காக வந்து வெளியூர் வந்து போறான். தலைவி வந்து ரொம்ப நாள் ஆகியும் அவன் தலைவனுக்காக காத்துட்டு இருக்கா. அவன் வராதனால ரொம்ப கவலையோடு இருக்கா. அப்போ வந்து இந்த ஊர்ல இருக்கிற முதுமை பெண்கள்லாம் அவள்கிட்ட போயிட்டு, நீ ரொம்ப கஷ்டப்படாத, உன்னோட தலைவன் வந்து சீக்கிரம் வந்துருவான். நாங்க வந்து தெய்வத்துக்கிட்ட போய் நாங்க வந்து நல்ல சொல் கேட்கிறோம், அதாவது விரிச்சு கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்க வந்து விரிச்சு கேட்க வந்து போறாங்க அந்த முதுமை பெண்கள்லாம். அப்போ என்னெல்லாம் எடுத்துட்டு போறாங்களாம், யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள். அரும்புகள் என்னது? மொட்டு. அந்த முல்லைப்பூ மொட்டு மேல அந்த வாசனைக்காக வந்து அந்த வண்டுகள் சூழ்ந்து வந்து ஆரவரிக்கும், அதை தான் சொல்றாங்க. அந்த முல்லை பூவையும் நெல்லையும் வந்து எடுத்துட்டு தெய்வத்தின் முன்னாடி வந்து தூவுறாங்களாம். முல்லை பூவையும்
அந்த நெல்லையும் தெய்வத்தின் முன்னாடி வந்து தூவி வேண்டிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பிறகு தெய்வத்தை தொழுது, தெய்வத்த வந்து வணங்கிட்டு, தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றன. எங்களோட தலைவிக்காக ஒரு நல்ல சொல்லு குடுமா அப்படின்ட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்கறாங்க. அங்கு சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக் கொண்டிருந்தது. அவங்க நல்ல சொல்லு கேட்டு நிக்கிறப்போ, அங்க சுத்தி வந்து என்ன விஷயம் நடக்குதுன்னு வந்து கூர்ந்து கவனிப்பாங்களாம். சு அங்க கவனிக்கிறப்போ, அத சுத்தி நல்ல விஷயமா நடந்தா, இவங்க எதிர்பார்க்கிற மாரி நல்ல செயல்கள் நடந்தா, இவங்க எதிர்பார்க்கிற விஷயம் நல்ல நல்ல வழியில முடியும் அப்படின்னு அர்த்தமா. இல்ல இது கெட்டதா நடந்தா, அது வந்து கெட்டதுல போய் முடியும் அப்படின்னு அர்த்தமா. இப்ப இவங்க விரிச்சு கேட்கிறப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, அங்கு ஒரு சிறு தாம்பு கயிற்றால் ஒரு கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. ஒரு கன்னுக்குட்டி வந்து ரொம்ப தாம்பு கயிற்றால் வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப பசியால வந்து வாடி ரொம்ப வருத்தத்தோடு வந்து இருக்கு. அத வந்து யார் பார்க்குறாங்கன்னா, ஒரு இடைமகள் கண்டாள். இடைமகள்னா யாருன்னா, ஆடு, மாடு மேய்க்கிறவங்களுடைய மகள் வந்து அந்த கன்னுக்குட்டிய பார்க்குறா. பார்த்துட்டு என்ன ஆறுதல் மொழி சொல்றா அதுக்குன்னா, குளிர் தாங்காமல் கைகளை காட்டியபடி நின்ற அவள், கைகள் அவளுக்குமே வந்து குளிர் தாங்கல. சாயந்தர நேரத்துல மழை பெஞ்சிருவே. க நல்லா கட்டிட்டு கையெல்லாம் வந்து கட்டிட்டு, அந்த அந்த கன்னுக்குட்டிக்கு வந்து ஒரு ஆறுதல் மொழி வந்து சொல்றா. என்ன சொல்றான்னா, "புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர, இப்போது வந்து விடுவர் வருந்தாதே" என்றாள். என்ன சொல்றாள்னா, புல்ல மேய்ஞ்சுட்டு உன்னோட அப்பா, அம்மா வருவாங்க. ஆ அது யார் ஓட்டிட்டு வருவாங்கன்னா, என்னோட அப்பா, அம்மா கம்பை உடைய எம் இடையர். என்னோட இடையர்னா யாரு? ஆடு, மாடு மேய்க்கிறவங்க. என்னுடைய அப்பா, அம்மா வந்து ஓட்டிட்டு இப்போ வந்துருவாங்க. நீ வருந்தாதே! நீ ரொம்ப கஷ்டப்படாத! அப்படின்னு வந்து சொல்றா அந்த பொண்ணு. இது வந்து நல்ல சொல் எனக்கொண்டு. முதுபெண்டிர் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்போம் என்று கூறினர். அதாவது இதுதான் நல்ல சொல். இவங்க எதிர்பார்த்தது தானே தலைவன் வருவானா அப்படின்ட்டுக்காக நற்சொல் கேட்டாங்க. இப்போ அவங்க கேட்ட விஷயம் என்ன இருக்கு? அந்த கன்னுக்குட்டிக்காக அப்பா, அம்மா வந்துருவாங்க. அந்த பொண்ணு வந்து நல்ல சொல் சொன்னா. அததான் இவங்களும் தனக்கான நல்ல சொல் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறாங்க. முதுபெண்டிர் தலைவியிடம் போய் என்ன சொல்றாங்க? நற்சொல்லை கேட்போம் என்று கூறினர். இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முதுபெண்டிர் விரிச்சி கேட்டு நின்றனர். நின் தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி. தலைவியே மன தடுமாற்றம் கொள்ளாதே என ஆற்றுப்படுத்தினர் முதுபெண்டிர். உன்னோட தலைவன் வந்து பகைவரை வென்று பொருளோட சீக்கிரம் வந்துருவான். அது வந்து உறுதி. நீ தலைவியே நீ வந்து மன தடுமாற்றம் ரொம்ப கஷ்டப்படாத, மன தடுமாற்றம் கொள்ளாத என வந்து ஆற்றுப்படுத்தின அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. அந்த முதுமையான பெண்டிர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான முழுமையான வந்து விளக்கம். நல்லா படிச்சுக்கோங்க. மிக மிக முக்கியமான கொஸ்டின். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.